எல்லாருக்கும் வணக்கம். வேதாந்தா கம்பெனி டீமர்ஜர் ஆகி 5 கம்பெனிகளா பிரிஞ்சு 2 மாசம் முடிஞ்சு போச்சு. நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வேதாந்தா குழுமத்தோட பங்குகள் ரொம்ப சூப்பரா மேல போகி, கிட்டத்தட்ட ஒரு 3 கம்பெனியோட பங்குகள் அப்பர் சர்க்யூட்டே டச் ஆச்சு. இன்னைக்கு நம்ம இந்த டீமர்ஜர் ஆன எல்லா கம்பெனியும் டீட்டெயிலா ரிவ்யூ பண்ண போறோம். பிளஸ் எதனால ஒரு சில பிசினஸஸ் இன்னும் லுக்ரேட்டிவா இருக்கு, அந்த டீட்டெயில்ஸும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஃபோக்கஸ் பண்றது கம்ப்ளீட் ஸ்டீல். இதோட மார்க்கெட் கேப் 16,682. ஸோ இதோட கரண்ட் பிரைஸ் நேத்து அப்பர் சர்க்யூட் அடிச்சு 42.6ங்கிற ஆல் டைம் ஹை டச் ஆயிருக்கு. இதோட மற்ற டீடைல்ஸ் நமக்கு இப்போதைக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு ஃபுல் கம்ப்ளீட் குவார்ட்டர் இவங்க இன்னும் சர்வ் பண்ணல. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டாக் பிஇ, இண்டஸ்ட்ரி பிஇ மத்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். 2வது கம்பெனி வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ். ஸோ இதுவும் அப்பர் சர்க்யூட் அடிச்சது. இப்போதைக்கு 44.6ங்கிற ரேஞ்சில கிடைக்குது. ஸோ இதோட வால்யூம் பாருங்க, நேத்து மட்டுமே ஒரு 4 மடங்கு வால்யூம் பார்த்தேன். ஆனா இதோட மத்த விஷயங்கள் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. ஆர்ஓசிஇ மைனஸ்ல இருக்கு. இபிஎஸ் ரொம்ப கொடூரமா மைனஸ்ல இருக்கு. இது எந்த அளவுக்கு இதோட பிசினஸ் மாடல் ஒர்க் ஆகுதுங்கிறது எனக்கு இன்னும் புரியல. நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணா தான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். அதுவரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஆனா நெறைய பேர் இத வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தோணுது. பர்ட்டிகுலரா எந்த அளவுக்கு டிஐஐ, எஸ்ஐ இன்வெஸ்ட் பண்றாங்கன்னும் இன்னும் தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு காலாண்டுல தான் தெரிய வரும். நம்ம கன்டினியூஸா ரிவ்யூ பண்ணுவோம். அடுத்ததா வேதாந்தா பவர். இதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ நாட் பேட். ஆனா ஏர்னிங் பெர் ஷேர் இப்போ நெகட்டிவ்ல இருக்கு. இதுவும் 10% அப்பர் சர்க்யூட் நேத்து போயிருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா வேதாந்தா பங்குகளும் நேத்து அப்பர் சர்க்யூட் அடிச்சிருந்தது. ஸோ ஓவராலா ஒட்டுமொத்த மார்க்கெட்டே நேத்து நல்ல சூப்பரா அப் மூவ்ல இருந்தது. அதுவும் ஒரு காரணம். மத்தபடி இதோட வால்யூமும் நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு. வெறும் 8.7 கோடி இருக்கிறது 20 கோடிக்கும் மேல வால்யூம் இன்கிரீஸ் ஆயிருந்தது. இது தொடருதான்னு பார்க்கணும். 4வதா வேதாந்தா அலுமினியம். கிட்டத்தட்ட வேதாந்தா குழுமத்திலேயே மிகப்பெரிய கம்பெனி இதுதான். ஏன்னா இதோட மார்க்கெட் கேப் 1,80,000 கோடிக்கும் மேல. இப்போதைக்கு இதுல வந்து கொஞ்சமா எஃப்ஐ ஹோல்டிங் நல்லா இருக்கு. அதாவது 14%, டிஐ ஹோல்டிங்கும் 13%. அப்புறம் இது 462 இருந்தாலும், நேத்து பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா பங்குகளும் அப்பர் சர்க்யூட் டச் பண்ணுச்சு. இது மேபி ரொம்ப ஹையர் சைடு, அதாவது பிரைஸ் படி ஹையர் சைடு இருக்கிறதாலயோ என்னவோ, இது வந்து அந்த அளவுக்கு பெரிய மூவ் கிடையாது. 2.1% மேல போயிருந்தது. ஆனா இதோட இபிஎஸும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. வால்யூம் அந்த அளவுக்கு இது அதிகமாகல. நம்ம இன்னும் டீட்டெயில்ஸ் இது வந்து நமக்கு கிடைக்க கிடைக்க ரிவ்யூ பண்ணலாம். வேதாந்தா விஇடிஎல் தான் வந்து இதோட எல்லாத்தோட பேரண்ட் நிறுவனம். இதோட மார்க்கெட் கேப் இப்ப குறைஞ்சு 1,07,900லேருந்து 8,000 கோடிக்குள்ள இருக்கு. இதோட பிரைஸ் 276. இதோட வேல்யூவேஷன் இந்த புக்ஸ் படி பார்த்தா ரொம்ப சீப்பா இருக்கு. ஏன்னா ஸ்டாக் பி 6.23 தான். அதுக்கப்புறம் பெக் ரேஷியோ ரொம்ப கம்மி. 0.36 தான். இன்ட்ரின்சிக் வேல்யூ ஜாஸ்தி இருக்கு. இது எல்லாத்தையும் டீமெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல இருக்கிறது இந்த ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனி. இவங்களோட முக்கியமான பிரச்சனை இதுக்கு முன்னாடி எதுவா இருந்ததுன்னா, இந்த கடன், டெட். இத எல்லாத்துக்கும் பிரிச்சதால இந்த கடன் பர்ட்டிகுலரா வேதாந்தா நிறுவனத்துக்கு மட்டும் தனியா இது பார்த்தோம்னா கம்மியா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா எந்த ஒரு ஏரியாவுல இவங்களுக்கு வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ணி அதுல ரிட்டர்ன் வராம இருக்கு, எந்த ஏரியாவுல ரிட்டர்ன் அதிகமா வருது அப்படிங்கிற கம்பேரிசன் பண்ணா தான் உங்களுக்கு வந்து எந்த பிசினஸ் வின்னரா இருக்கு, லுக்ரேட்டிவா இருக்குன்னு புரியும். அது அடுத்தது பண்ணுவோம். நேத்து இதுவும் மார்ஜினலா மேல போச்சு. ஆனா மத்த 3 சின்ன பங்குகள் அளவுக்கு பெரிய பங்குகள் போலன்னு உங்களுக்கு தெரியுது. அதாவது ஃபர்ஸ்ட் 3 ரிவ்யூ பண்ணது நல்லா மேல போயிருந்தது. வேதாந்தா, அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்த வேதாந்தாவோட அலுமினியம் மேல அதிகமா போகவே இல்ல. இப்ப 5 கம்பெனிகளும் ஒண்ணா சேர்த்து கம்பேர் பண்ணோம்னா, அதாவது லிஸ்ட் ஆன டயத்துலேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா மேல போயிருக்கிறது வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேதாந்தா பவர், ஆயில் அண்ட் கேஸ். ஆனா ரொம்ப கம்மியா இருக்கிறது லிஸ்ட் ஆன டைம்லேருந்து வேதாந்தா அலுமினியம்.
ஸோ நீங்க பிரைஸ் படி பார்த்தாலும், மார்க்கெட் கேப் படி பார்த்தாலும், வேதாந்தா அலுமினியம் தான் பெரிய கம்பெனி. ஸோ ஜெனரலா இந்த பிரைஸ் பார்த்துட்டு வேல்யூவேஷன் பார்க்காம இப்போதைக்கு டிசைட் பண்ற ஒரு சிச்சுவேஷன். ஸோ வேல்யூவேஷன் படி பார்த்தா வேதாந்தா லிமிடெட் அதாவது விஇடிஎல் ரொம்ப ஒரு அண்டர் வேல்யூட் கம்பெனி தான் சொல்லணும். ஆனா எந்த அளவுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க வந்து கடன் அடைக்கிறாங்க, எப்படி இந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் மேனேஜ்மென்ட் இருக்கு, லீடர்ஷிப் இருக்கு, இதெல்லாம் இனிமே போக போக தான் தெரியும். அப்புறம் ஆல் டைம் ஹை ஒரு சில கம்பெனி இப்ப குளோசரா இருக்கு. அதாவது ஆயில் அண்ட் கேஸ், பவர், அயர்ன் அண்ட் ஸ்டீல். இது 3மே ஸ்மால் கேப்பா இருந்தாலும், இப்போ உள்ள சிச்சுவேஷன் ரொம்ப குளோசரா 52 வீக் ஹை அல்லது ஆல் டைம் ஹைல இருக்கிறதால, இங்கேருந்து இது இன்னும் மேல போறதுக்கு தான் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, இந்த டீமர்ஜர்னால ஷேர் ஹோல்டருக்கு இந்த கம்பெனிகள்லாம் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ண முடிஞ்சு, நெறைய சம்பாத்தியம் வந்ததுன்னா, இந்த டீமர்ஜர் சக்சஸ்ஃபுல். இல்லன்னா, இது வந்து ஒரு மேஜிக் ட்ரிக்கும் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. ஜஸ்ட் வந்து இவங்க டெட் மேனேஜ்மென்ட் பண்றதுக்காக பண்றாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு நமக்கு கம்ப்ளீட்டா சாலிட் வேல்யூவேஷன் ஆகி, ஒரு நல்ல ஷேர் ஹோல்டர் வேல்யூ கிரியேட் பண்ற சிச்சுவேஷன் இன்னும் ஒரு 2, 3 வருஷமாவது ஆகும். ஏன்னா, தொடர்ந்து நம்ம காலாண்டுகள்ல எந்த ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனி சூப்பரா ரெவென்யூ குடுக்குது, இல்ல லாஸ்ல போகுது அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரும். டீமர்ஜர் ஆனதுக்கப்புறம் 5 வேதாந்தா பங்குகள இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இதுல ஒரு 3 கம்பெனிகளுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு ஃபுல்லா இன்னும் இல்ல. இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு கம்பேர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மத்தபடி இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தொடர்ந்து ஆதரவு தர்றதுக்கு நன்றி.